அனைவருக்கும் வணக்கம். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா திருமண காலத்தை எப்படி நிர்ணயம் செய்கிறது, திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பதை துல்லியமாக கணிப்பது எப்படி என்கிற வீடியோவை நிறைய போட்டிருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிலர் குழப்பம் அடைகிறார்கள். அதாவது இந்த கோச்சார குரு 2, 5, 7, 9, 11 வரும்போது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. இந்த பொதுவான அமைப்புகளெல்லாம் ஜோதிடமே இல்லை. இந்த பொதுவான விதி அதாவது வருஷம் ஒரு வருஷம் குருபலன் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு திருமணம் ஆகிடுதா என்ன? குரு 5 இருக்கிறவங்களுக்கு 7 இருக்கிறவங்களுக்கு 9 இருக்கிறவங்களுக்கு 12 இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிடுதா? இல்லையே. நடக்கும் சம்பவங்களை நிர்ணயிப்பது தசாபுத்திகள் தான். 6, 8 குரு இருக்கிறவங்களுக்கு கூட சில சமயங்கள் திருமணம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த உதாரண வீடியோவில் காட்டுற ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், திருமண காலத்தை நிர்ணயம் செய்வது எப்படி? பொதுவாக ஒருவருக்கு திருமணம் நடக்கணும்னா 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 11, 12ஆம் அதிபதிகள், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள், இவர்களின் நட்சத்திரத்தில் சுக்கிரனின் வீடுகளில் உள்ள சுக்கிரனின் சாரத்தில் இருக்கும் தசாபுத்திகளில் ஒருவருக்கு திருமணம் நடக்குங்கிறத உறுதியாக சொல்லிடலாம். அப்பொழுதும் கூட அந்த இங்கே தான் நம்ம சாரபலத்தை முக்கியமாக எடுக்கணும். 7ஆம் அதிபதியின் சாரத்தில் இருக்கும் கிரகங்கள் திருமணத்தை தரும். 2, 5, 11ஆம் அதிபதியின் சாரத்தில் இருக்கும் கிரகம் திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்களை தரும். சுக்கிரனின் சாரத்தில் இருக்கும் கிரகங்களும் திருமண பாக்கியத்தை தரும். எனவே சாரம் முழுசாக இல்லைன்னு சொல்லிட முடியாது. சில நிலைகளில் சாரத்தை எடுக்கணும். அதே நிலையில் தசாநாதன் சுபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் சாரநாதன் வழியாக நல்ல பலன்கள் நடக்கும். தசாநாதன் பாபத்தன்மை அடைந்திருக்கும் நிலையில் சாரநாதன் அங்கே முழுமையாக செயல்பட மாட்டார். எனவே சாரம் இல்லை என்று முழுவதுமாக ஒதுக்க முடியாது. சாரத்தின் அடிப்படையில் தான் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரநாதன் எந்த வீடுகளுக்கு அதிபதியோ அந்த வீட்டின் பலன்களை தான் நின்ற வீட்டின் வழியாக செய்வார் என்பது இதுதான். அதாவது தசாபுத்தி பலன்கள் பலன் சொல்லும் முறை. இதை நான் முழுவதும் அதாவது ஒதுக்கிவிட முடியாது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்தது 26/8/1989 8:45 AM அளவில் பிறந்திருக்கார். கன்னி லக்னம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சந்திரன் கேது, 8ஆம் இடத்தில் குரு சனி, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு, 12இல் சூரியன் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். ஆனால் சந்திர அதியோகம் இருக்கிறது. கூடவே ராகு இணைந்ததால் அந்த சந்திர அதியோகம் பங்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இந்த ஜாதகம் நன்றாக படித்தார். ராகு திசை இந்த ஜாதகருக்கு நல்ல அமைப்புகளை தந்தது. ராகு திசையில் சொந்த வீடு போன்ற அமைப்புகள், மற்ற அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக நடந்தது. இப்பொழுது குரு திசை நடந்து கொண்டிருக்கிறது. குரு 7ஆம் அதிபதி 8இல் மறைந்து விட்டார் என்று நினைக்கக்கூடாது. உபய இலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதிகள் நட்பு நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் அங்கே பாபத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா குரு 11 டிகிரி, சனி 23 டிகிரி, 12 டிகிரி விலகி இருக்கிறார். குருவும் சனியும் இணையவில்லை. எனவே குரு திசையிலும் திருமணம் நடக்கும். எந்த புத்தியில் நடக்கும்? சுக்கிரனின் சாரத்தில் இருக்கும் தசா புத்தியில் திருமணம் நடக்கும். சுக்கிரன் இங்கே பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் சனி பரணி நட்சத்திரம் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறார். அப்போ அந்த சுக்கிரன் புத்தியில் இருக்கும் கிரகங்கள் சாரத்தில் இருக்கும் கிரகம் திருமணத்தை தரும். இந்த சுக்கிரனை ராசிக்கு 5ஆம் அதிபதியும் ஆவதால் இந்த குரு திசை சனி புத்தியிலேயே இந்த ஜாதகருக்கு திருமணம், புத்திர பாக்கியம் ஏற்பட்டுவிடும் என்று சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னால் தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. எனவே தசாபுத்தியின் அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. இங்கே 7ஆம் அதிபதி 8இல் மறைந்து விட்டால் திருமண வாழ்க்கை சரியில்லை என்றெல்லாம் கூறக்கூடாது. இங்கே என்ன நிலையில் இருக்கிறார்? நட்பு வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். ஒரு நல்ல மன வாழ்க்கை தான் இந்த ஜாதகருக்கு அமையும். இப்படித்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றே தவிர பொதுவாக 7ஆம் அதிபதி 8இல் மறைந்து விட்டார், சனியுடன் இணைந்து விட்டார். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் பார்க்க சனியுடன் எத்தனை டிகிரி சனியோடு இணைஞ்சிருக்கார்? சனியை விட்டு விலகி இருக்கிறார். ஆனால் புத்திரகாரகனும் அவரே ஆகி கிளஸ்டர் ஸ்தானாதிபதியும் அவரே ஆவதால் 8ல் குறைவதால் புத்திரகாரகன் குரு 8இல் மறைவதாலும் 5ஆம் வீட்டோடு அதாவது பெண் கிரகங்கள் தொடர்பு கொள்ளதான் முதலில் இந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை பிறக்கும், அடுத்தது ஆண் வாரிசு உருவாகும். இப்படித்தான் கூற வேண்டும். தசாபுத்தியின் அடிப்படையில் தான் ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும், புத்திர பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் என்பதை கணிக்க வேண்டும். இங்கே சாரத்தின் பலன் மிகவும் அவசியம். சுக்கிரனின் சாரம் 2, 5, 7, 9, 11, 12ஆம் அதிபதிகளின் தசாபுத்திகள், இவர்களின் சாரத்தில் இருக்கும் கிரகங்களின் தசாபுத்திகள் ஒருவருக்கு திருமணத்தை நடத்தும். அதே சமயத்தில் 7ஆம் பாவகம் பாவத்தன்மை அடைந்து சனி செவ்வாய் 2ஆம் பாவகம் பாவத்தன்மை அடைந்திருக்கும் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும். இங்கே 2ஆம் வீட்டை சனி பார்த்தாலும் குருவும் பார்க்கிறார். ராசிக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார்கள். ஆனாலும் 7ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். அம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பௌர்ணமி சந்திரனோட வீட்டில் செவ்வாயோட சேர்ந்து தான் இருக்கார், சனி ராகுவோட சேர்ந்து இல்லை.
இந்த அமைப்பில் ஒருவருக்கு திருமணம் காலம் என்பது பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி தசையில் சுக்கிரனின் சாரத்தில் இருக்கின்ற புத்தி ஒருவருக்கு திருமண வாய்ப்பு ஏற்படும். திருமணம் தொழில் இவை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது ராசி லக்னத்துக்கு இரண்டையும் நாம் பார்க்கணும். இங்கே லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? சனி. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு, ராசிக்கு 7ஆம் அதிபதி யார்? சந்திரன். அவர் ராசியிலே இருக்கிறார். அவர் புதன் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். சந்திரனை புதன் சுக்கிரன் பார்ப்பதும் சூரியனை குரு பார்ப்பதும் 9ஆம் அதிபதி சுக்கிரனுடன் இணைந்திருப்பதும் நல்ல தாய் தந்தை அமைப்புகள் பெற்றவன். ஆனால் ஒரே பெண். ஏனென்றால் 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் காரக பாகவாசி இந்த ஜாதகம் ஒருவர் மட்டுமே. என்ன ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னு கேட்டது இதுதான் கெட்டவன் கெட்டுவீல் அப்படிம்பாங்க. அதாவது கெட்டவன் கெட்டுவீல்னால் அந்த கிரகம் முழுசாக கெடக்கூடாது, நட்பு உறவுடன் இருக்க வேண்டும். நட்பு உறவுக்கு கீழாக ஒரு கிரகம் செல்லும் போது அந்த கிரகம் நல்ல பலன்களை தராது. அதாவது பகை நேசம் அஸ்தங்கம் கிரகணம் போன்ற நிலையில் இருக்கும்போது அந்த கிரகம் தனது சுயத்தன்மையை முழுமையாக எழுந்துவிடும். இங்கே 7ஆம் அதிபதி நட்பு வீட்டில் இருக்கிறார். அவரே ராசிக்கு போக வீரிய ஸ்தானாதிபதி ஆகிறார். எனவே குரு திசை ராசி லக்னத்துக்கு படி திருமணத்தை தர கடமைப்பட்டவர் இந்த குரு தான். மேலும் குரு 8இல் மறைந்தாலும் 5ஆம் இடம் சுபத்தன்மையுடன் இருப்பதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். முதலில் பெண் குழந்தை, பிறகு ஆண் குழந்தை என்ற அமைப்பில் வரும். குரு 8இல் மறைந்ததால் முதல் பெண் குழந்தையை தரமாட்டார். என்றால் குரு வலுத்த 5ஆம் இடத்தோடு அல்லது குரு ஆட்சி உச்சம் திக்பலம் போன்ற நிலையில் இருக்கும்போது முதல் குழந்தை பெண் குழந்தையாக ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்பதையும் இங்கே முதல் குழந்தை பெண் குழந்தை தான். குரு 8இல் மறைதான். ஆனால் மன வாழ்க்கை நல்ல மன வாழ்க்கை. ஏனென்றால் 7ஆம் அதிபதி அங்கே நட்பு உறவுடன் இருக்கிறார். மேலும் அவர் வாங்கிய சாரம் பார்த்திங்கன்னா கேது சாரத்தில் இருக்கிறார். கேது புதன் சுக்கிரன் சந்திரனோட தொடர்பில் இருக்கிறார்கள். எனவே 7ஆம் அதிபதி அதாவது வரன் நல்ல மேம்பட்ட இடத்திலிருந்து நல்ல படித்து வேலையில் இருக்கக்கூடிய கணவர் அமைவார் என்பதை இந்த ஜாதகம் தெளிவாக காட்டுகிறது. எனவே ஒரு திருமண காலத்தை நிர்ணயிக்கும் போது அந்த திருமண பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய 2, 5, 7, 9, 11, 12ஆம் பாவகங்கள் இவற்றின் சாரத்தில் இருக்கும் கிரகங்கள் சுக்கிரன் வீடுகளில் இருக்கும் தசாபுத்திகள் அல்லது சுக்கிரனின் சாரத்தில் இருக்கும் தசாபுத்திகளில் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். அதை விட்டுவிட்டு குரு பலன் உங்களுக்கு இல்லைங்க, குரு 6இல் மறைஞ்சு போச்சு, 8இல் மறைஞ்சு போச்சு, கோச்சார குரு உங்களுக்கு 6, 8 இருக்கு திருமணம் நடக்காது. அப்படியே இல்லை. 6, 8 இருக்கிற திருமண குரு இருந்து திருமணம் நடக்கும் நிறைய ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன். குரு பயிற்சி அதாவது ராசிக்கு 5, 7, 9, 12 குரு வர்றது நல்லது தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா குரு 4 இருக்கும்போது தான் திருமணம் ஃபிக்ஸ் ஆச்சு. இனிமேல் தான் திருமணம் நடக்க போகுது. ஆனால் ஃபிக்ஸ் ஆனது குரு 4 இருக்கும்போது திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? எனவே கோச்சார பலன்களை குரு மட்டுமே திருமணத்தை நடத்தி வைத்து விடுவதில்லை. தசாபுத்தி தான் ஒருவருடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறதை தவிர கோச்சார கிரகங்கள் அதற்கு துணை நிற்குமே தவிர கோச்சார கிரகங்கள் முழுசுமாக ஒருவருக்கு ஒரு காரியத்தை நடத்தி வைக்காது. எனவே இந்த ஜாதகருக்கு சனி புத்தியில் அவர் ராசிக்கு 2 கூடையவன், லக்னத்துக்கு 5 கூடையவனாக இருந்தாலும் இந்த சனி புத்தியில் இந்த ஜாதகம் சுக்கிரனின் சாரத்தில் இருந்த காரணத்தால் இந்த ஜாதகருக்கு சனி புத்தியில் திருமணம் புத்திர பாக்கியம் நடக்கும். ஏனென்றால் அந்த சனியை சுக்கிரனின் சாரத்திலும் இருக்கிறார். அந்த சுக்கிரன் ராசிக்கு 5 கூடையவனாகிறார். எனவே அந்த சுக்கிரன் புத்திர பாக்கியத்தையும் கூட கடமை ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். ராசிக்கு 5 கூடையவனாகி லக்னத்துக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். எனவே அந்த சுக்கிரனுக்கு 5, 9, 11 தொடர்பு வந்துவிட்டது. எனவே அந்த சுக்கிரன் சாரத்தில் இருப்பால் சனியே அந்த திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த ஜாதகத்துக்கு தருவார். எனவே ஒரு ஜாதகத்துக்கு திருமண காலத்தை கணிக்கும் போது அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட வீடுகளின் தசாபுத்திகள், அவர்கள் நட்சத்திரம் இருக்கும் தசாபுத்திகள், சுக்கிரன் சாரத்தில் இருக்கும் தசாபுத்திகள் இவர்கள் தான் ஒருவருடைய திருமண காலத்தை நிர்ணயிக்கும். அதை பார்த்திங்கன்னா தசாபுத்தி அந்தரம் சூட்சமும் உள்ள பிராயம் உள்ள போகும்போது தெளிவாக இந்த மாதத்துக்குள் இவருக்கு திருமணம் நடக்கும் என்று தெளிவாக கூறிவிடலாம். எனவே சார பலன்கள் என்பது சில நிலையில் நாம் பார்த்து தான் ஆக வேண்டும் என்பதை இந்த ஜாதகம் உறுதிப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.